41 பேர் உயிரிழந்த கரூர் நிகழ்வில் விஜய் அங்கேயே இருந்திருந்தால் முன்னாள் அமைச்சர் மூலம் அவரது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கும் என்பதால் தான் அவர் அங்கிருந்து சென்று விட்டார் என கூறியுள்ள பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பருவமழையால் பயிர்கள் தீங்குற்றுள்ளதற்கு தமிழ்நாடு அரசே முழு காரணம் என குற்றம் சாட்டியுள்ளார். கரூரில் இருந்த சம்பவத்துக்கு காரணம் யார், அதை முதல்ல கேட்டிருக்கேன். இதை உருவாக்குனது யார் அப்படின்னு நீங்க முதலே கேட்டிருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதுவும் நீங்க கேட்ட கேள்வியே வேறு. இதே மாதிரி அவரே அங்கேயே இருந்திருந்தா அவருடைய உயிருக்கு யார் பாதுகாப்பு கொடுக்கிறது? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? நெல் கொள்முதல் செய்யல. ஆனா நெல் கொள்முதல் செய்யாம பருவமழை முடிந்த பிறகு எல்லா பயிர்களும் அந்த இடத்திலே விழுந்து முளைத்திருக்கிறது. அறுவடை செய்யப்பட்ட நெல்கள் அந்தந்த தானிய கிடங்குகளுக்கு போக முடியவில்லை. ஏன்னா தானிய கிடங்குகள் கிடையாது. விவசாயத்துறை அமைச்சர் சொல்லும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, பருவமழை இவ்வளவு அதிகமாக இருந்தது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு. ஆனா அதுக்கு முன்னால ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர்கள் ஏற்கனவே சட்டமன்றத்தில் பருவமழை கால பருவத்தை எல்லாம் கண்காணிக்கிறதுக்காக 10 கோடி ரூபாய் செலவில் நாங்கள் நிறைய டெக்னிக்கல் மிஷின்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சட்டமன்றத்தை அவர் பேசுறாங்க. விவசாயத்துறை அமைச்சர் இப்படி பேசுறாங்க. இதுல யார் உண்மை இருக்குங்கிறது நீங்க தான், ஊடகங்கள் தான் நீங்க வெளிச்சம் போட்டு காட்டணும்.